அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன், நாம நேற்று பண்ண ப்ரெடிக்ஷன் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான முழு விவரமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நாம் நேற்று ப்ரெடிக்ட் பண்ண லெவல்ஸ் சூப்பராக இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆச்சு. அதுவும் பேங்க் நிஃப்டியில் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு பெரிய ஒரு க்ரீன் கேண்டில் இன்றைக்கி ஃபார்ம் ஆகும் நெக்ஸ்ட் வீக்கில் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். பட் எக்ஸாக்டாக நம்மளுடைய ஹை எல்லாமே தாண்டி க்ளோஸ் வச்சுட்டு தான் பேங்க் நிஃப்டி ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நேத்தையோட ப்ரெடிக்ஷன்லேயே சொல்லியிருந்தோம், நிஃப்டி கேப் அப்பில் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. 90% ஆஃப் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது கேப் அப் அப்படின்னு சொன்னோம். பட் அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுறது அப்படிங்கிறது தெரியாது. பட் மண்டே கண்டிப்பாக நமக்கு கேப் அப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அது மாதிரியே இங்கே இன்னைக்கு ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 100 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு நமக்கு கொடுத்துருந்தாங்க. இது நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸாக இருந்தது. இப்போ நம்மளுடைய லெவல்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண இன்ட்ராடே லெவல்ஸ். நம்ம எவ்ரிடே சொல்கிற மாதிரி மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இது இந்த லெவலில் இருந்துச்சு, இல்லை இதுலேருந்து ரிவர்ஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அப்டேட்டுமே நம்ம கொடுக்க மாட்டோம். நம்ம ப்ரீ மார்க்கெட்டை பற்றி மட்டுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் எவ்ரிடே. அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணி லைவ் மார்க்கெட்டோட அப்டேட் எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இது நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண 29th நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான லெவல்ஸ். இப்போ மார்க்கெட் கிட்டத்தட்ட இந்த இடங்களில் ஓப்பன் ஆகிட்டு எக்ஸாக்டாக நம்மளுடைய அப்சைட் நம்பர்ஸ்க்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் ஸ்டில் இங்கே பாருங்கள் நல்ல ஒரு டவுன்ஃபால். அகெயின் எந்த இடங்கள்ல இருந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க பாருங்கள். நம்மளுடைய 24,886 பக்கத்துலேயே சப்போர்ட் எடுத்துட்டு அகெயின் ஒரு அப்ரலி. இதுலேருந்து நம்ம கால் ஆப்ஷன் எடுத்திருந்தாலும் கூட, இல்லை நீங்கள் ஃபியூச்சர் எடுத்திருந்தாலும் கூட, இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்ட்ராடேலேயே 76 பாயிண்ட் நம்மளால் கேதர் பண்ணியிருந்திருக்க முடியும். அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுன்ஃபால் ஃப்ரம் த நம்பர். இந்த நம்பர்லேருந்து இது வரைக்குமே நமக்கு நல்ல ஒரு ஃபால். அகெயின் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். நிஃப்டி டைமிங் கேண்டில் நம்ம 130க்கு கொடுத்துருந்தோம். ஈவன் நம்மளுடைய டைமிங் கேண்டில் பக்கத்துலேயே நம்மளுடைய நம்பர்ஸ் வரும் பொழுது நம்மளுடைய நம்பர்ஸையே நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம எவ்ரி வீடியோவில் சொல்லிட்டு இருக்கோம். அது மாதிரி எக்ஸாக்டாக அதில் டச் ஆகிட்டு நம்மளுடைய செகண்ட் டார்கெட் ஹிட் ஆனாங்க. அகெயின் பாருங்கள் அந்த நம்பர்ஸ்லேயே தான் சப்போர்ட் எடுத்திருக்காங்களே தவிர வேறு எங்கேயுமே அவங்க சப்போர்ட்டை எடுக்கல. இந்த மாதிரி நம்பர்ஸ்குள்ளாகவே இன்றைக்கி ட்ரேட் முடிஞ்சிருந்தது. இதான் நம்ம இன்ட்ராடேலேயே இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி மட்டுமே நீங்கள் ட்ரேட் எடுத்தால் உங்களால் நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது. இது கூட நம்மளுடைய டைமிங்கும் சேர்ந்து வரும்போது அது ரொம்பவே ஆக்யூரேட்டாக அது உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ். இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளது அப்சைட் டார்கெட், இந்த ரெட் கலர்ஸ் எல்லாமே நம்மளுடைய டவுன் சைட் டார்கெட். நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே இன்னைக்கு எக்ஸாக்டாக, அதாவது அதுக்கு கீழேயும் நமக்கு ஓப்பன் ஆகலை, அதுக்கு மேலேயுமே நமக்கு ஓப்பன் ஆகாமல் எக்ஸாக்டாக அந்த லைன்லேயே 51,432 நமக்கு சப்போர்ட் எடுத்துட்டு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் ரெண்டுமே நல்லாவே ஹிட் ஆயிருந்தாங்க. அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த இடங்கள்ல ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க அப்படின்னு பாருங்க. இது எதனால அப்படின்னா நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் நம்மளுடைய டைமிங் கேண்டில் பக்கத்துல இருந்தாங்க. நம்மளுடைய டைமிங் கேண்டிலுடைய லோ கட்டே ஆகலை, ஹை கட் ஆயிருக்காங்க. இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க கால் ஆப்ஷன் லாங் போனீங்க அப்படின்னா இதில் இருந்து ஹை பாருங்கள் கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்ஸ். அதாவது பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி நம்ம நல்ல ஒரு மொமெண்டம் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு டேட்டில் டைமிங் கேண்டில் நம்ம நம்பர்ஸை வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கும் பொழுது நம்மளால் நல்ல ஒரு பாயிண்ட் கேதர் பண்ண முடியும். பட் அகெயின் அண்ட் அகெயின் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பாக இருக்கட்டும், நம்மளுடைய மெம்பர் குரூப்பாக இருக்கட்டும், ட்ரையல் யுவர் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டே இருந்தோம். எதனால அப்படின்னா அதிகமாக ஒரு மொமெண்டம் நடக்கும் பொழுது ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது நடக்கும். இப்போ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹை போனதுமே அதில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் ஒரு 2 கேண்டில் 5 மினிட்ஸில் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஃபால் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டைமிங் கேண்டில் இதுதான், அதாவது 10 o'clock இந்த 2 டைமிங் நம்ம இன்னைக்கு கொடுத்துருந்தோம். நம்மளுடைய டைமிங் கேண்டில் ஹை தான், அதுக்கப்புறமா ஹையே போகவே இல்லை. ஈவன் இந்த இடங்கள் எல்லாமே நம்ம நம்பர்ஸ் பக்கத்துலேயே டச் ஆகிட்டு அகெயின் ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. இப்படி தான் நம்மளுடைய நம்பர்ஸை பேஸ் பண்ணியே நம்ம இன்ட்ராடேல ட்ரேட் எடுக்கும்பொழுது நம்ம நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். ஈவன் நாம் இன்னைக்கு கொடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பேங்க் நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும்
நீங்கள் 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சு பார்த்தால் கூட அதனுடைய லோ வந்து நமக்கு கட்டே ஆகலை. எப்போல்லாம் நம்மளுடைய செல்லுடைய லோ கட் ஆகலையோ அது எல்லாமே நமக்கு நல்ல ஒரு புல் பேக் ஏரியாவாக இருக்கும் பை போகிறதுக்கு. எந்த அளவுக்கு அது வந்து ரெஸ்பெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள். செல் போட்டதுமே அந்த லோ இன்னும் கட்டே ஆகலை, ஸ்டில் வந்து நம்ம ரேலியில் தான் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நாம் இன்றைக்கி கொடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்காக இருக்கட்டும், பந்தன் பேங்காக இருக்கட்டும், யூபிஎல், லௌரா ஸ்லாப், இது எல்லாமே நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. நம்ம நல்ல ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ் மட்டுமே நம்ம இன்ட்ராடேக்கு கொடுப்போம். அதுலேயுமே நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சஜஷன் நம்ம கொடுப்போம். அதையே நீங்கள் பேஸாக வச்சு உங்களுடைய இன்ட்ராடேவை நீங்கள் வந்து லைவ் மார்க்கெட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நம்ம எப்போ கொடுத்தோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய டெலகிராம் குரூப். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நிஃப்டியோட லெவல்ஸ், பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ், ஸ்டாக் டு வாட்ச், டைமிங் கேண்டில் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுடைய வியூவர்ஸ்க்காக. நிஃப்டி வந்து கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற விஷயமும் 108 பாயிண்ட் வந்து கேப் அப்பில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம். இதுலேயே நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் நம்ம நேற்று ப்ரிடிக்ட் பண்ணதை வந்து நமக்கு மெட் ஆகிட்டாங்க. அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த இடங்களில் பேங்க் நிஃப்டி வந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க எக்ஸாக்டாக அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் வந்து போஸ்ட் பண்ணினோம். நாம் என்ன ஆப்ஷன் எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம், நம்மளுடைய மெம்பர் குரூப்பில் நாம் போடுற டீட்டெயில் என்ன அப்படிங்கிறதையும் பாருங்கள். இதுதான் நம்ம சொன்ன நேற்று ப்ரெடிக்ட் பண்ண ஒரு பெரிய கேண்டில் வந்து நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்னா, பட் நல்ல ஒரு அப்ராலி போயிட்டு அகெயின் வந்து ஒரு டவுனில் வந்து முடிச்சிருக்காங்க. பட் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் படி நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் வந்து இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து கொடுத்துருந்தாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ரெஸ்பெக்டாக இருக்குது அந்த நம்பர்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. இது பேங்க் ஆஃப் பரோடா வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேம், 1 மினிட் டைம் ஃப்ரேமில் கூட ஐஆர்சிடிசி 1 மினிட் டைம் ஃப்ரேமில் கூட நம்ம எந்த ஒரு ஹரிபரியும் டென்ஷனும் இல்லாமல், ஃபியரே இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக இந்த மாதிரி இடங்களில் நம்மளுடைய ஸ்டாப் லாஸை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம லாங் எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்மளால் இன்ட்ராடேலேயே ஏர்ன் பண்ண முடியும். இது நம்ம ஒரு மென்டார் இருக்கும், மென்டார் கிட்ட வந்து நம்ம வந்து பை என்ன செல் என்ன அப்படின்னு கேட்கணும், அவங்களுடைய டார்கெட் என்ன கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. நம்மளாலேயே இந்த டூலை பயன்படுத்தி உங்களாலேயே ஓனாக ட்ரேட் எடுத்து அதில் வந்து என்ன டார்கெட் என்ன ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கே தெரிய வரும் இந்த டூலை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது. இது மாதிரி மார்க்கெட் அப்டேட் எல்லாமே நாம் வந்து இதில் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க, நிஃப்டி வந்து எக்ஸாக்டாக நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். இது பேங்க் ஆஃப் பரோடா 30 செகண்டில், ஈவன் 1 மினிட் கூட கிடையாது, 30 செகண்டில் கூட நம்மளுடைய டூல் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த ரேலியை வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இதில் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும், பட் டார்கெட் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளுடைய ஏமே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கணும், நம்மளுடைய டார்கெட் வந்து டபுள் டைமாக இருக்கணும், அதுதான் நம்மளுடைய டார்கெட். அதனாலேயே அதை டிசைன் பண்ணி தான் நம்ம இந்த டூலையே ரெடி பண்ணது. எந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் கம்மியாகும், நம்மளுடைய டார்கெட் வந்து அதிகமாகவும் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது மாதிரி நம்ம எடுத்த எல்லா ட்ரேடுமே நம்ம இதில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன ட்ரேட் எடுக்கிறோம், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எந்த இடத்துலேருந்து ரெஸ்பெக்ட் ஆகுறாங்க அப்படின்னும் எக்ஸாக்டாக இந்த இடங்கள் வந்து க்ரீன் கேண்டில் இருக்கும் பொழுதே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். நிஃப்டி 5 மினிட்ஸோடது எந்த டைமில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். நம்மளுடைய டைமிங் கேண்டில் பக்கத்துலேயே இருக்குது, எக்ஸாக்டாக இந்த இடங்களில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் போட்டிருந்தோம். யூசிட் வைஸ்லி அப்படிங்கிற மாதிரியும் நம்ம அப்டேட் கொடுத்துருந்தோம். இதில் நீங்கள் ஒரு புட் ஆப்ஷன் எடுத்திருந்தால் கூட நீங்கள் நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். அதை பேஸ் பண்ணியே நாம் ஃபின் நிஃப்டியில் ஒரு புட் ஆப்ஷன் எடுத்திருந்தோம், பட் நல்ல ப்ராஃபிட் வந்து அதில் ஏர்ன் பண்ணோம். ஈவன் 47 to 75 வரைக்குமே, 75 மோர் தான், அது வரைக்குமே நமக்கு ஹை போயிருந்தாங்க. நல்ல ப்ராஃபிட் வந்து நம்ம புட்லேயுமே வந்து ஏர்ன் பண்ணியிருந்தோம். இது மாதிரியான மார்க்கெட் அப்டேட் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்லேயே நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக. இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் வந்து தெரிவிச்சுக்கலாம். இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட நாளைய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட டே சார்ட்டு. நம்ம ஸ்டில் வந்து புல் ரனில் தான் இருக்கும். நம்ம நேற்றும் சொன்ன மாதிரி நம்ம நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் புல் ரனில் தான் இருக்கும். அப்படின்னாலும் கூட நம்ம நல்ல ஒரு ரேலி வந்து கொடுத்துட்டாங்க. இதில் இருந்தே நல்ல ஒரு ரேலி. இது ஒரு சின்ன ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் கூட இந்த 24,174 அண்ட் 23,985 இதெல்லாம் நமக்கு நல்ல ஒரு புல்பேக் ஏரியாவாக இருக்கும் லாங் போகிறதுக்கு அப்படின்னு நம்ம 18th and 28th ஜூன்லேருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து 1 day before 2 day பிஃபோர்லாம் இல்லை. இந்த 28th and 18th எல்லாமே நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும் அப்படின்னா இந்த லைன் எல்லாமே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். எத்தனை கேண்டில் வந்து அந்த இடங்களில் வந்து டச் ஆயிருக்காங்கன்னு பாருங்கள். ஈவன் டச் ஆகிட்டு ஒரு கேண்டில் கூட டேல
வந்து நமக்கு இந்த நம்பர்ஸ்க்கு கீழே க்ளோஸ் வைக்கல. மார்க்கெட் ஸ்டில் வந்து இந்த நம்பர்ஸ்க்கு மேலே இருக்கிற வரைக்குமே நம்ம புல் ரன்ல தான் இருக்கும். இப்போ ஒரு கேண்டில் எல்லாமே நமக்கு ஆல் டைம் ஹைல இருக்கும்பொழுது ஒரு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம். பட் நாம புல் ரன்ல தான் இருக்கும். இப்போ மார்க்கெட்டோடைய நாளைய ப்ரெடிக்ஷன் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 50% ஆஃப் மொமெண்டம் தான் எதிர்பார்க்கிறோம். பட் பேஸ்ட் ஆன் நம்மளுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் வச்சு நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட டே சார்ட்டு. நம்ம நேற்று ப்ரிடிக்ட் பண்ண மாதிரியே நம்ம நிஃப்டி வந்து கேப் அப்பில் இருக்கும் அப்படின்னும், பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறதையும் நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம சொல்லியிருந்தோம். பட் இன்றைக்கே வந்து நல்ல ஒரு அப் கேண்டில் போட்டுட்டு அகைன் அதில் சஸ்டெயின் ஆக முடியாமல் பேங்க் நிஃப்டி வந்து கீழே வந்திருக்காங்க. இன்பிட்வீன் இந்த நம்பருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சைடுவேயாக தான் இருக்கும். பட் ஸ்டில் இந்த 50,562 ஹோல்ட் பண்ணுற வரைக்குமே, இந்த லோவை உடைக்காத வரைக்குமே நமக்கு மார்க்கெட்டில் ஹோப் இருக்குது. ஸ்டில் நம்ம புல் ரன்ல தான் இருக்கும் ஃபார் பேங்க் நிஃப்டிக்கு கூட. அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பட் ஒன்ஸ் இந்த 4th ஜூலைலாம் நம்ம வந்து மார்க் பண்ணியிருந்தோம். இந்த 4th ஜூலையோட கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகாத வரைக்குமே நம்ம அப்ராலி வந்து அதிகமாக எதிர்பார்க்க முடியாது அப்படின்னும், இன்னைக்கு பேங்க் நிஃப்டி மோர் தென் 800 பாயிண்ட்ஸ் வந்து போயிருந்தால் கூட க்ளோஸ் ஆகும் பொழுது 110லேயே முடிச்சிருக்காங்க. நிஃப்டி பாருங்க, நேத்தியோட க்ளோஸுக்கும் இன்னையோட க்ளோஸுக்கும் 1.25 மட்டுமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸ்டில் நமக்கு வந்து ஒரு அப்ரலி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த லோ உடைக்காத வரைக்குமே நீங்கள் பேங்க் நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டவுன்ஃபாலுக்கு எதிர்பார்க்க வேண்டாம். ஃபார் கேஷ் மார்க்கெட் ட்ரேட் பண்ணுறதுக்காக ஸ்டில் நம்ம புல் ரன்ல தான் இருக்கும். மேபி நாளைக்கு வந்து நம்மளுடைய லோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லோ, அதாவது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த லோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த லோ, அதாவது நேத்தியோட லோவே நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த லோ உடைக்காத வரைக்கும் நமக்கு பேங்க் நிஃப்டியில் நம்ம செல் போக வேண்டாம். இது ஒரு சின்ன ஒரு ஸ்டாப் லாஸாக இருக்கும் ஃபார் புல் ரன் போகிறதுக்கு அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த லோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை உடைச்சாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக புல் பேக்லாம் நம்ம டவுன் ட்ரெண்ட் எடுக்கலாம். பட் இந்த லோ நம்ம வந்து இந்த லோவையே ஹோல்ட் பண்ணலாம். பட் இந்த லோவை நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமான பாயிண்ட்ஸ் இல்லை அப்படிங்கும்போது நம்ம இதை ஹோல்ட் பண்ணிக்கலாம் ஃபார் லாங் ரன் போகிறதுக்கு. பேங்க் நிஃப்டியில் இந்த லெவல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நிஃப்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது 15 மினிட்ஸில் நான் சொல்கிறேன். நிஃப்டிலுமே நமக்கு இந்த இடங்களில் கொடுத்த என்ட்ரி எந்த அளவுக்கு வந்து நமக்கு மொமெண்டம் வந்து இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டில் நமக்கு வந்து 700 பாயிண்ட்ஸ் வித்தின் 3 டேஸில் வந்து நம்மளுடைய டூல் வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம். அகைன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு புல் ரன்ல தான் இருக்காங்க. அண்ட் இது ஒரு புல் பேக் ஏரியா. பேஸ்ட் ஆன் நம்மளுடைய ஃபார்வர்ட் ரேட்ஸ் ரூல் படி இந்த இடங்கள் வந்து நமக்கு ஒரு புல் பேக் ஏரியா. இந்த லோவை நோட் பண்ணிக்கோங்க ஃபார் நிஃப்டிக்கு. இந்த லோ உடைக்கும் பொழுது மட்டுமே நீங்கள் ஃபர்தராக டவுன்ஃபால் எதிர்பார்க்கலாம். இந்த லோ உடைக்காத வரைக்குமே நீங்கள் இதில் இருந்தே மார்க்கெட் வந்து நமக்கு அப்ராலி போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. பட் இந்த லோவை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஃபார் நெக்ஸ்ட் டே ட்ரேடிங்க்கு. இப்போ நம்ம நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு தேவையான இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு ஸ்டாக் டு வாட்ச் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட நாளைக்கு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியோட நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச். இது எல்லாமே நல்ல ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக் டு ட்ரேட் ஃபார் டுமாரோ. நீங்கள் நம்மளுடைய டூல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 1 மினிட்ல கூட ட்ரேட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் நல்ல ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இதில் எது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டாக் அப்படிங்கிறது நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறோம். பட் இது எல்லாமே உங்களுடைய ஓன் அனாலிசிஸை நீங்கள் இதில் பயன்படுத்தி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் பாருங்கள். நீங்கள் பேக் டெஸ்ட் கூட பண்ணி பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு ரெஸ்பெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம மெம்பருக்கு நாம் கொடுத்த வீக்லி லெவல்ஸ் ஃபார் இந்த மண்டேலேருந்து இந்த ஃப்ரைடே வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான லெவல்ஸ். இது வந்து வியூவர்ஸ்க்குமே வந்து இதை நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டில் மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் இந்த 24,831க்கு கீழே க்ளோஸ் வைக்காத வரைக்குமே ஒரு 15 மினிட்ஸ் க்ளோஸ் ஆர் 1 ஹவர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 15 மினிட்ஸில் கூட நமக்கு இந்த லோவை தாண்டி க்ளோஸ் வைக்காத வரைக்குமே நமக்கு மார்க்கெட்டை டவுன் ட்ரெண்டில் இதுக்கு மேலே தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சேம் இந்த நம்பருக்கு கீழே க்ளோஸ் வைக்காத வரைக்குமே நம்ம இன்னுமே அப்ராலி தான் எதிர்பார்க்கலாம். ஸ்டில் வந்து பேங்க் நிஃப்டியும் அப்ராலி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேஸ்ட் ஆன் நம்மளுடைய வீக்லி அனாலிசிஸ் படி. பட் இது வந்து இன்ட்ராடே லெவல்ஸ் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பெக்டாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது மெம்பர்ஸ்க்காக நாம் கொடுக்குற இன்ட்ராடே லெவல்ஸ்.
மற்றும் நீங்கள் ஒரு ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க, அதனுடைய ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்னன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றும் நீங்கள் ஒரு இந்த டூலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அதனுடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு தெரியணும்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். அதனுடைய டீட்டெயில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய லெவல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாக் டு வாட்சாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபியரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து க்ரீனாக மாற்றுறதுக்கும் நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.